லவ் சீன்ல நடிச்சது ஒரு குத்தமா இந்த மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்துற காவேரி மகாநதி சீரியல் ஹிட்டாக இதுதான் காரணம். ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாமா? பொதுவாக சின்ன திரையில் ஒளிபரப்பாகிற சீரியல் மூலியமா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்களுமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பிரபலமாயிடுவாங்க. அதுலேயும் ஒரு சில ஆர்டிஸ்ட்டுகளை மறக்கவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரசிகர்கள் கிடச்சிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ மகாநதி சீரியல் மூலியமா விஜயன் காவேரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. விகா ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை உருவாக்கி விஜய் காவிரியை தூக்கி கொண்டாடுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் காவிரியும் வந்துட்டு ரசிகர்கள் ஆரவாரப்படுத்திட்டு வராங்க. ஸோ இவங்களால தான் மகாநதி சீரியலே பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிட்டு வருது. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய நடிப்பு, கெமிஸ்ட்ரி, காதல், ரொமான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை பயங்கரமாக கவர்ந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் நடிப்பையும் தாண்டி இவங்களை ஒன்று சேர்க்கிற வகையில் கமெண்ட்ஸ் மூலியமாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நிஜமாவே காதலிக்கிறாங்களா இல்லை அப்படின்னாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அதிகப்படியான விஷயங்கள் என்ன அப்படின்னா 2 பேருமே காதலிச்சிட்டாங்க. ஸோ அதனால் டேட்டிங் எல்லாமே போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைகள் கிளம்புனதுனால இதில் நடிச்சிட்டு வர காவேரி அப்படிங்கிற லக்ஷ்மி பிரியா பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் பாதிக்கப்பட்டதா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் மகாநதி சீரியலில் நவீன் அண்ட் காவேரி கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதை ஆகோ ஓகோன்னு கொண்டாடினாங்க. அதை பார்க்கும்போது இது ஒரு சீரியல், இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமா விஜய் சீரியலுக்குள்ளே நுழைஞ்சதும் டபுள் மடங்கு இல்லை 4 மடங்குக்கு மேலே அவங்களுடைய லிமிட்டை க்ராஸ் பண்ணி என்னையும் விஜயும் தவறாக சித்தரிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் சினிமா, இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அத்தோட இதுக்கு எல்லாமே காரணம் எங்களுடைய நடிப்பும் சீரியலும் தான், அதனால் மொத்த கிரெடிட்டும் எங்கள் டீமுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இந்த சீரியல் ஹிட் ஆகுறதுக்கு முக்கிய காரணம் இயக்குனர் தான். ஒரு கதையை சொல்லும்போது அவர் எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடித்து காட்டி அதை எங்ககிட்ட இருந்து கொண்டு வந்துடுவார். ஸோ அதனால் எல்லா பெருமையும் இயக்குனர் பிரவீன் சாரை தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜயுமே பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருக்கிறாரு. ஸோ எனிவே நீங்கள் மகாநதி சீரியல் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பிடிச்ச கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.